Hey,
இப்பொழுதுதான் கேட்டுவிட்டேன். இப்போது ஆமாண்டா, இப்பதான் நான் சொல்லிட்டேன். அது ஏன் கேட்கற மகாராஜா? மறுபடியும் ஏன்னா சொல்றீங்களா? எனக்கு கல்யாணம், எனக்கு பொங்கல் கல்யாணம் ஆயி கல்யாணமோட ஆயுது கல்யாணமோட ஆயுது கல்யாணம் நடந்து கல்யாணமோட நடக்குது. அது எந்த ஊர்ல கல்யாணம் நடக்குது? எந்த ஊர்ல கல்யாணமா நடக்குது? இல்லைங்க, கல்யாணம் பண்ணி கல்யாணம் செஞ்சு கல்யாணம் செஞ்சியா வந்தவாசியா? கல்யாணம் செஞ்சுனால நீங்க கல்யாணம் பண்ணினால நீங்க கல்யாணம் நடந்தனால நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி அது எப்படி போறது? கல்யாணம் செஞ்சியா? ஏன் கூட வைக்கக்கூடாதா? விழுப்புரத்துல வைக்கக்கூடாது? அப்படி என்னன்னா சொல்றது? வைக்கக்கூடாது? என்னங்க சொல்றது? என்னன்னா சொல்றது? உங்க அப்பாவுக்கும் எனக்கும் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உனக்கே தான். அம்மா இருமணம் இணைய விழா. ஓ, தமிழ் புலவர் இருக்காரா? தமிழ் 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 புலவர். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிட்டு கேட்டா இரு மனம் சேர்ந்து அந்த அங்கே போய் சொல்லுவாங்க. பண்ணி நான் சொல்லுவாங்க. சரி நான் சொல்லுவாங்க. சரி, உங்க வழியா வரங்க. ஏன் வழிக்கு வரியா? வழி வழியா வழி எதை போட்டு வழிக்குது? வழி வழி சரி ஐயா கல்யாணம் ஐயா இந்த பையன் வந்து
குடிச்சு தம் கட்டி நான் இப்படி அடிப்பேன். நாடகத்துக்கு வாடா. வர முடியாது. படுத்து தூங்கடா. நாம தூங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். டேய் வாடா. நீ போடா. ஐயோ யாய் மகாராஜாடா. உங்க அம்மா டேய் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். ஏய் சமாதா. நான் கையில போறேன். நானும் பாக்குறேன். நானும் புடிங்க அடிப்பேன். நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கிறேன். நீதான் புடிங்கயா? நான் தான் புடுங்குறாரு. ஏய் அதெல்லாம் என் கையை ஊறுது. இன்னைக்கு ஒண்ணு நான் மெல்லாம விட மாட்டேன். நானும் பாக்குற பக்கத்துல ஊற வச்சுக்கின்னு நீ ஓனரா இருந்தா பக்கத்துல ஊற வச்சு தோய்ச்சு போடு. நீ என்ன சொன்ன? பக்கத்துல எதடா ஊற வச்சிருக்கா? எதை ஊற வச்சீங்க? நீ தானே சொன்ன ஊற வச்சுக்கின்னு. பக்கத்து இது யார் பண்ணாலே எங்க இருந்த மணல் மலகாய் நீ கோழி நீ கம்பெனி ஓனரா கூட இருக்கலாம். யாரா சொன்னது? பூரா விட்டு மூஞ்சில யாரு நானா? என் மாமா இருக்கிறான். பைக் ரெடியா வச்சுக்கலாம். இப்ப ஆசீர்வாதத்துல ஒரு ஏற்றி ஓட்டு வந்துடும். பின்ன ஏன் உன்கிட்ட தேவையில்லாத பேச்சு? நீ எவனா பேட்ட பப்பன வச்சு நாடிக்கு தலைவர் ஒருத்தர் வச்சு அவனை வச்சு அடிக்க தலைவரை வச்சு விடிய எப்படி ஆட முடியும்? அவன் மணி 3 மணிக்கு போய் படுத்துவான். காலையில் 7 மணிக்கு தான் வந்தான். நான் சொன்னது கேளு. உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நான் வரல, கம்பெனிக்கு வரல. நீ யாரா பப்புன்னு வச்சு நாடி என்ன? நீ என்ன பெரிய உலக தரம் வாய்ந்த சரிப்பு நடிக்கிறா? ஐயோ போடா போக்க தர. நீ என்னடா எங்க ஸ்ரீ குருஷேத்திர பக்கத்துல இருக்கிறார்கள். கம்பெனில 9 பேரா? 9 பேரை வச்சு நான் ஆடல. நீ வெறும் 9ல வச்சுட்டு ஆடுற. எப்படி தெரியுமா? இந்த மாதிரி 9ல வச்சிருந்தா கூத்தாடு. நீ இந்த மாதிரி 9ஆ? பின்ன கம்மிடா. என்ன பார்த்து தானே இருக்கிறேன். தம்பி அடி விடுவியா? ஆமாடு என் நெஞ்சி கிழி அடிக்கிறான் அடிக்கிறான். 1000 பக்கத்துல இருந்தாலும் 2000 கொடுக்கணும் எனக்கு. 9 நபர்கள் இருக்கிறார்கள். சரி வர முடியாதா? அந்த 9 நபரை யார் பப்புன்னு வச்சு நான் அடிக்க போ. என்னால வர முடியாது. சரிடா அவர் ஆள் இல்லாம ஆட முடியாதுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. வண்டி எடுத்துன்னு வரையான்னு கேப்ப. வண்டி எடுத்துன்னு வா. பைப் எப்போ நாளைக்கு வர முடியாது திட்டமா கொடுத்தாரு. ஆங்கிலேயர் முன்பணம் 3,72,500. அந்த 2,500 சேர்த்துக்கிறான். அந்த 2,500 காசு இல்லையா? அந்த 2,500 சேர்த்துக்கிறியா? என்னடா கம்பெனில தீபாவளி போனஸ் கொடுத்த நினைச்சேன் நானு. 75 வருஷமா ஓட்டிட்டு வரேன். கவர்மெண்ட் அப்ரூவ் பெற்ற நிறுவனம். இந்த நிறுவனத்துல உனக்கு போனஸ் கொடுக்கறேன்னு நினைச்சியா? அப்ப
அந்த 2500 கணக்குல உண்டா? அது மட்டும் இல்லடா. ஆ. படாசு வாங்கி கொடுத்தேன். ஆமா. அந்த 350 ரூபாய் கணக்குல எழுதல. ஏதுல? இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. அது உண்டா? நான் 1,72,550. 550? இப்ப அதுவும் சேர்ந்து போச்சா? 350 சேர்த்தா. சரி சரி. என்னடா சரி? டேய், ஒண்ணும் பணத்தை கட்டில நாடகத்துக்கு வாடா. ஏய், உன்கிட்ட அதிகமா பேசுது. டேய், பணமும் கட்ட முடியாது, வர முடியாது, போ. பணமும் கட்ட முடியாது. சரி, யாரை கேட்டு பணம் கொடுத்த? யாரடா கேக்கணும்? யாரை கேட்டு கொடுத்த? நீதான்டா நாடகத்துக்கு வராங்க. நாடகத்துக்கு? யாரை கேக்கணும்? உன் வழிக்கே நான் வரேன். என் வழிக்கே வாடா. சரி, நான் கம்பெனிக்கே வரேன். எங்க பெத்தவங்க எங்க அப்பா அம்மா ஒரு இருக்கிறாங்கல்ல, ஆமா. டேய் இந்த மாதிரி அம்மா உன் புள்ளைய நான் கூத்தாட கூட்டு போறேன் அப்படின்னு எங்க அப்பா அம்மா ஒரு வார்த்தை கேட்டியா? டேய், உங்க அப்பா அம்மா என்னடா கேக்கணும்? அதை கூட விடு. கட்டணை என் பொண்டாட்டிக்கிறாளே அவளை ஒரு வார்த்தை, எம்மா எம்மா உன் வீட்டுக்காரனை கூத்தாட போறான், நீ அனுப்பிச்சு வை, நான் பணம் தரேன், என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டியா? அதை கூட விடு, நான் பொறுத்துக்குவேன். அதை கூட விடு, நான் பொறுத்துக்குவேன். என் கூத்தியா ஒருத்தர் இருக்கிறாங்க. என் கூத்தியா ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன அப்பா அம்மாவை கேட்டியான்னு சொன்னேன். பொண்டாட்டியை கேட்டியான்னு. இன்பத்திலும் துன்பத்திலும் மகனே வர சைக்கிள் எடுத்து போவோம். இணைந்து ஈடுபடக்கூடிய இல்லத்தரசி உன் பொண்டாட்டி கேட்டியான்னு அதுவும் நியாயம். ஊத்தியா கேட்டியான்னு சொல்லிய உன் மனசுக்கு இது நியாயம்டா. என்ன இப்ப கரண்ட்ல இருக்கதே அவதான், அவகிட்ட தான் கேட்கணும். இப்ப நான் வீட்டுக்கு போறதே கூத்தியா வீட்டுக்கு தான் போய் வரேன். அவகிட்ட தான் ஒரு வார்த்தை கேட்கணும். நீ வீட்டுக்கு போகல, என் வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆகுது. இப்ப கூத்தியா தான் கரண்ட்ல இருக்கிறேன். மாசத்துக்கு 3 மழை பெய்யுது. ஆமா சரி. சரி, அதே கெஞ்சிருத்தனால சரி. அப்ப கூட நீ என்ன சும்மா கொடுத்தா எப்படியா? ஐயா ஒரு 1 லட்சம் பணம் வேணும், நீ வா கொடியிருவான்னு சொன்னேன். நானும் சிறுவத்தூர்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கசேரி பாலத்துல இருந்து பசியாரு குன்னத்தூர் சிறு பத்தூர். பின்ன உன் வாயில என்ன நோண்டுது? சிறுபத்தூர். சின்ன சின்ன ஊரா சேர்ந்த ஊர் சிறுபத்தூர். சிறுபத்தூர்ல இருந்து ஆட்டோ பிடிச்சின்னு பைபாஸுக்கு வரணும், அங்குசேரி பாலத்துக்கு. பைபாஸ்ல வரதில்ல, தார் ரோட்ல வரணும். பைபாஸ்ல ஆட்டோவுக்கு வரதுக்கு 20 ரூபா. அங்க இருந்து குன்னத்தூர் வந்து இறங்கணும். மாமாச்சியா அவனை எப்படியாவது அவன் என் பேரன் தான். அவங்கிட்ட கொடுக்காது, அவங்கிட்ட கொடுக்காது. நான் சொல்றதுக்கு தாய் மண்டத்துல ஒரு மரியாதை இல்ல. சரியா அடிக்க தெரியாது. நான் சொல்றதுக்கு அது வேணாம். மைக்கிரி தாய் அவன் மேல அடிக்க மாட்டான். உங்களை ஆள வச்சு அடிக்கிற உங்களை வச்சுக்கிறேன். எங்களை வச்சுக்காதரா, நீ வச்சிருக்கிற கூத்தியா அவனே வச்சுக்க. தாத்தாலும் பேருன்னு பிளான் போட்டு வரீங்களா? எப்ப கூட்ட அவனை போன் பண்ணி? இப்ப கூட என் பேரனு மேல அடிக்கிறதுனா பிடிக்காது. மேல அடிக்கிறதுனா அவனுக்கு பிடிக்கவே அப்படி தெரியாம அடிச்சுட்டானா 6 மாசம் சளி பிடிச்சிக்க. அவனுக்கு அடிச்சுட்டா சளி பிடிச்சிமா? அவனுக்கு வேறு வரும்ல, அதை பார்த்தா அவனுக்கு சளி பிடிச்சிக்கும். நீ அது எங்கனா போட்டு போட்டு வச்சாவா? இந்த ஒரு சப்பையே வரல ஐயா. சப்ப வரலையா? ஐயோ இந்த சப்பையே வரல. உனக்கு சப்ப வரல? ஆமா, எனக்கு அதான் வேலை. எனக்கு சரி சரி. பணத்தை கட்டிடுவியா? பணத்தை நானா? யா நீ எப்படி கேட்டியோ சரி, மாத்திரம் கேக்குறிய உன் பணத்தை சரி தரமாட்டேன்னு சொல்ல. உக்கா சாணி சத்தம் போடாது, மேடையில் ஏறி உட்காந்து சத்தம் போடாது. ஏன்னா 1,72,550 ரூபா கொடுத்தீங்க. 550 ரூபா கொடுத்த உனக்கு அம்மா அத பொண்ணா அத வாங்கி வட்டிக்கு விடுற எனக்கு அம்மா அதப்பு இருக்கும். இப்ப காலம் அப்படிதான் ஆகி போச்சு. ஆமா, கொடுத்த என் கை உன் கை கீழே வாங்கின உன் கை
நான் மேல அது வட்டிக்கு போட்டு குட்டி போட்டு கிடக்குது அந்த 1 லட்சம். சரி கமலே கண்டா நாடகத்துக்கு வா அப்படி என்ன பணத்தை கட்டிடுறா உன் பணமா எதை கெஞ்சி கேக்குறதுனால ஏன்னா சிட்டுக்குருவி வால்ல கட்டி விடுறேன். சிட்டுக்குருவி வால்ல ஆமா வாங்கும்போது வந்தது அன்னைக்கு சொன்னீங்க நீ ஆமா செட்டிப்பாளையம் வந்து அங்கசெட்டிப்பாளையத்துல இருந்து நெற்கோடு பஸ் ஏறி குளத்தூர் வந்து கொடியூருக்கு வந்து எத்தனை நாளையா பணத்தை வாங்கி போன 1,72,500. ஆமா என்னடா சிட்டுக்குருவி இருக்காரு ஆமா ஆமா பணத்தை கட்டுறது இப்ப சொல்லிட்டேன் மாபெரும் சபையில இந்த நாடகத்தை விட்டா வேற பொழப்பே எனக்கு எதுவுமே தெரியாது. யாரு எனக்கு? ஆமா ஐஸ்வர்யத்தை கூட புரோஜனம் இல்லாத யார் நானு? நீதான்டா. நானா? எப்படி பணத்தை கட்டுறது? யாரா மேல அடிக்க மாட்டான். மேல அடிக்கிறதுனா பிடிக்காது. இப்ப இந்த சப்ப வரல அடுத்து இந்த சப்ப வராம போட ஐயா. சரி பணத்தை எப்படி கட்டுவ? பணத்தை எப்படி என்ன இந்த கூத்தாரம் நீ உனக்கு தான் இந்த தொழில் எனக்கு இதை விட்டா பல தொழில் கிடக்குது. பல தொழில் இருக்குதா? நீ ஏன் அங்க சிறுவத்தூரியா இதே இந்த பூசாரி பாலத்துல இந்த பைபாஸ்ல உள்ளார வர இடத்துல அங்க சவுக்கு தோக்கு இருப்பாரு. சவுக்கு தோக்கு பக்கத்துல என்னடா பண்ண போறா? வேலிக்காத்தா முள்ளு இருக்குது பக்கத்துல அந்த மெயின் ரோடு ஓட்டல முள்ளுவேலி செடி அது கீழே இந்த ஊர் கவுன்சிலர் இருக்கிற துரைராஜ் அவங்க தம்பி சங்கரு 2 பேரோட பர்மிஷனோட இந்த ஊர்ல சாரா கடை வச்சு போசிக்கணும். சாரா கடை வச்சு என் நாட்டு குடிமக்களை நல்லா பெருக்கி விடுவோம். சரிடா இந்த மாதிரி இளைஞர்களை நல்லபடியா நல்ல குடிமக்களா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பெரும் குடிமக்களாக ஆசை வருங்கால அப்படியே நீ கடை வைக்கிற உன்னை தேடி ஸ்ரீ குருஷேத்திர நாடக மன்றத்தில் இருக்கின்ற மீதமுள்ள 17 பேரும் வர வேண்டுமானால் உன்னிடத்திலே வந்து நாங்க என்னடா செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நான் சாரா கடை வச்சுக்கிறேன்ல பக்கத்துல ஒரு சால்னா கடை வச்சு போச்சு. எனக்கு சால்னா கடை வச்சு போச்சு. உனக்கு என்ன வேலை? எனக்கு நோட்டு என்ற வேலை, எனக்கு உனக்கு நக்கிற வேலை. நக்கிக்கிட்டு போங்க பையன். சால்னா கடை என்னது? சாரா கடை ஒண்ணுது என்னது? சரிடா கமனு அப்படியே நீ ஒரே தரணும். காலையில 2 பேரும் கூட்டாண்மை தொழிலா அந்த சாரா கடை வச்சுக்கலாம். இப்போ வந்து நாடகத்தை நடத்துவா போனா போதுக்காக வரேன். ஐயா இங்க வாங்க. என்னடா ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்ன ஒரு சத்தியம் தானே? 1000 சத்தியம் ஒரு நாளைக்கு பண்ணுவோம். நானு இன்று முதல் இந்த கமல் பப்புனை இந்த சாட்டியால் அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. இந்த சாட்டியால் அடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சு எடுங்க பையா, மன்னிச்சு சரி மண்ணு அடிச்சு இதோ இருக்கிறது இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த நாட்டினுடைய பேர் அசோகாபுரி. இந்த அசோகாபுரியை சீரோடும் சிறப்போடும் சமாதானத்தை ஆட்சிக்கு வீழ்ச்சிக்கு மக்களுக்கு எல்லாம் நல்லாட்சி செய்து வரக்கூடிய மன்னாதி மன்னனாக விடக்கூடிய என்னுடைய வேதம் அசக்காய சூரன். என்னடா கசக்காய சூரன்? பையா பத்திரமா வச்சு கசக்கிற ஒரு பிடிச்சி நீங்க தானே சொல்ற கசக்காய சூரன். அசக்காய சூரன். ஓ அசக்காய சூரன். அசக்காய சூரனாகி எனக்கு திருமணம் நடந்துவிட்டது. என் மனைவியுடைய பெயர் அமிர்தவல்லி. சந்தோஷமாக நாங்கள் இருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களுடைய நலன் கோரி நல்லாட்சி செய்து வருகின்றோம். நல்லாட்சி செய்த போதிலும் அதோப்பா நம்முடைய நாடு அந்த நம்முடைய நாட்டை தேடி இருக்கிறது. அப்படி